மகாலட்சுமியை அந்தபுரத்திலே சென்று அழைத்தவா என்று உரைத்தேனே, அழைத்து வந்தாயா? அகட்டும், அழைத்து வா. அன்று வந்திருக்கிறாரு மறுபடி உத்தரவு சந்தோஷம் தேவி. என்னுடைய பாதமே கதி என்று இந்த வைகுந்த அரண்மனையை விட்டு
பாதிமார்கள் அழைப்பை ஏற்றி ஓடோடி வந்து கணவனுடைய பாதத்தை பலமுறை இடமுறையாக பலமுறை சுற்றி என்னுடைய பாதமே கெதி என்று பணிந்திருக்கின்றார். தேவி என்னுடைய பாதமே கெதி என்று பணிந்ததினால் தாய் சுகமெற்றி மஞ்சள் குங்குமத்துடன் மாங்கல்ய சுகத்துடன் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் என்று மகராசியாக வாழ வாழ்க என்று என்னுடைய ஆசீர்வாதம் தந்திருக்கின்றேன். ஆயுசு அழைத்த செய்தியை சொல்ல வேண்டுமா? சரி, நாம் பஞ்சாலைக்கு போக வேண்டி வரவழைத்தேன் என்ற செய்தி உனக்கு தெரிய வேண்டுமா? தேவி, உன்னை அழைத்த விவரம் என்ன தெரியுமா? இன்றைக்கு வைகுந்தத்து அரண்மனையிலே அரியாசனம் சென்று நம் 2 பேர்களும் சற்று உல்லாசமாக பஞ்சனையில இருக்க வேண்டும். அதற்காக பஞ்சனைக்கு போக வேண்டும். அதற்காக வரவழைத்தேன். கூப்பிடுறேங்க. ஆமா, நல்லா இருக்குறா. செல்லமா கூப்பிடுறேன். அழகே, எங்க வீட்டுக்காரு ஒரு சமாச்சாரம் சொல்றாரு. என்னாச்சு? ரகசியமான விஷயம். அப்புறம் சொல்றேன். அப்புறம் எதுக்கு கூப்பிட்ட? சொல்றேன். அப்ப நீ கூப்பிட்ட? நீங்க கூப்பிட்டீங்க சாமி. தேவி, பந்தனைக்கு போக வேண்டும். ஆமா, அதற்கு முன்பதாக உன்னை ஒரு சிறிய கேள்வி கேட்கலாமா? என்ன கேள்வி? பந்தனைக்கு போகும்போது விட சந்தோஷம். எங்க சந்தேகம்? இவ்வளவு நாள் பஞ்சல இருந்தோம். ஏதோ ஒன்றும் உன்னை கேட்கல. இந்த ஒரு நாள் தினத்துல மனதுல ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டது. என்ன சந்தேகம்? பாருங்கம்மா, ஒரே ஒரு வார்த்தை. கணவருக்கு தெரியவில்லைன்னா மனைவி சொல்ல வேண்டும். ஆமா. அப்படி மனைவிக்கும் தெரியலன்னா கணவர் சொல்ல வேண்டும். ஆமா. அப்படி கணவருக்கு தெரியலன்னா சைடுல முன்னதாக இருக்கல பாலா போறான். தேவி, பஞ்சனைக்கு போகின்ற நேரத்திலே உனக்கு சந்தேகம் நேர்ந்தலாம். என்ன சந்தேகம் கேள். நான் குறைய தூக்கு சொக்குது. चिंड्रस में कुपड़ा चिंड्रस में मन ये चिंड्रस में नेंद करता है अल्लाह कीला कोटे
சாமி தேவி இந்நாள் வரையிலும் மனைவி கேட்காத கேள்வி இந்த தினத்திலே கேட்கலாம்னு சொல்லி நீ தவறாக எண்ணக்கூடாது. ஆனால் தேவி ஒரு மனைவிக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் ஆ, யாரிடத்துல கேட்டு தெரிவிக்கணும்? கணவரிடம் கேட்க வேண்டும், கணவரிடத்திலே கேட்டு சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். நிவர்த்தனை